அதை நீங்கள் காசுக்காக கேவலமான ஒரு கரப்ஷன். ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன் பாஸ். முருகர் மாநாட்டுக்கு வந்தவங்கள பாதி பேர் பாஜகக்காரங்க கிடையாது, பொதுமக்கள். ஏன் வரான்? இந்த மெஜாரிட்டி ஹிந்து கம்யூனிட்டியை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க. அகைன் அண்ட் அகைன் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ சிட்டிங் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு? ஹிந்து தர்மத்தை நான் ஒழிப்பேன். ஹிந்து தர்மம் வந்து டெங்கு, மலேரியா, ஹெச்ஐவி போன்றது சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். சொல்லியே அவர் கண்டினியூ ஆகுறாருல்ல. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க? அப்போ மக்களுக்கு எல்லாமே மனசில் போய்கிட்டே இருக்கும், உள்ளே போயிட்டே இருக்கும், உள்ளே போயிட்டே இருக்கும், உள்ளே போயிட்டே இருக்கும். அது எப்போ வெளியே போடும்னா எலக்டோரியல் டேல அது வெளியே வரும். இப்போ வராது, இப்போ வரவே வராது. அந்த நேரத்தில் வெளியில் வரும். என்ன ஒரு 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 பாலிசி நீங்கள் வந்து தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசியை சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லுங்கள். சார் கலைஞர் சிலை திறந்திருக்காரு எல்லா ஊர்லேயும், மற்ற ஊர்லாம் நான் திறந்து சீரியஸாகவே கேட்குறேன் பாஸ். பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்காரு, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்காரு, திருச்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, திருச்சிக்கு மிக மிக அருகாமையில் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு, சென்னை பஸ் ஸ்டாண்டு, எல்லா திருச்சி பஸ் வசதிகளோட ஸ்டாண்டு ஒர்க் ஆகுதா? போதா? திறக்க போறாங்க இப்போ. எப்போ? எத்தனை வருஷம்? இது எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? கிளாம்பாக்கம் தண்ணி மழை பெஞ்சு இப்போ மழை பெய்ய போகுது, பார்ப்போமா? ஒரு இன்டர்வியூ கிளாம்பாக்கத்தில் சார் எடுப்போமா? மக்களுக்கு வந்து தாம்பரத்துலயும் கிளம்பாக்கம் போறதுக்கு அவ்வளவு வசதி இருக்குன்றாங்க, நீங்க வரது கஷ்டமா இருக்குன்றீங்க. எப்படிங்க? என்னங்க நீங்கள் என்ன விளையாடுறீங்க? பயங்கரமா இருக்குன்றாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நீங்க என்ன சார், நீங்க வேற பெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் இந்தியாவிலேயே. அப்போ பெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் யாரும் பார்க்கல போல இருக்கு. குஜராத்தெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சார், ஒரு ரிவ்யூ மீட்டிங் சிஎம் உடைய தலைமையில் கேபினெட் உட்காந்து நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு எவ்ரி வீக் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறார், இன்க்ளூடிங் பவன் கல்யாண் ஹேஸ் டு சிட். இங்கே நீங்கள் காட்டுங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங். நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நீங்கள் எதை பார்த்தீங்களா? நானும்